வணக்கம் ஐயா. சிவகங்கை மாவட்டம் சிராவையில் பாரம்பரியமான மஞ்சு விரட்டு போட்டி நடைபெறுவது வழக்கம். இது 200 ஆண்டுகளாக இது நடைபெற்று வருகிறது. ஆங்கிலேய காலங்களில் பல தடைகளுக்கு மீறி அன்று கூட நடைபெற்ற இந்த மஞ்சு விரட்டு போட்டி பாரம்பரியமா பொங்கல் 3ஆம் தேதி தை 3ஆம் தேதி இங்கே நடைபெறும். சிராவையில் மஞ்சு விரட்டை முன்னிட்டு இன்னைக்கு கோயில் காலை முதல்ல அவிழ்த்து விடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வாடி வாசலுக்கு ஆன்லைன்ல பதிவு பெற்ற 271 காளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்து விடப்படுகிறது. இன்னைக்கு போட்டியினை கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகற்பனும் மாவட்ட ஆட்சியர் ஆர்டா ஆட்சியரும் துவக்கி வைத்தாங்க. அரசு வழிகாட்டலின்படி உறுதிமொழி எடுக்கப்பட்டு இந்த நிபந்தனைகள் கடைபிடிக்கப்பட்டு போட்டி நடைபெற்றுச்சு. ஆனா மஞ்சுவரத்து திடலுக்கு பக்கத்திலே அது வாடிவாசல் திடல்ல கட்டுமாடுகளாக 300க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டது. இந்த கட்டுமாடுகள் எந்த பக்கம் வருது போகுது அப்படிங்கிறது தெரியாது. அதனால கூட்டங்கள் அங்கங்கே சிதறி இருந்த நேரத்துல மாடுகள் பாஞ்சதுல 2 பேர் இதுவரை பலியாயிருக்கிறாங்க. ஒருத்தர் 12 வயசு இளைஞர், வளையப்பட்டியை சேர்ந்த 12 வயசு இளைஞர் பாஸ்கர் உயிரிழந்திருக்காரு. மற்றொரு இளைஞர் இது காயமடைஞ்சு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அவர் குறித்த விவரங்கள் விசாரிக்கப்பட்டு வருகிறது. அதுபோக சிவகங்கை மாவட்டத்துல இந்த சிராவையில் மஞ்சு விரட்டை பார்ப்பதற்காக பல லட்சம் பேர் கூடியிருந்து பார்க்கறதுனால இங்க ஒரு பெரிய விழாக்குளம் கொண்டிருக்கு. அதே சமயத்துல மாடுகள் ஆங்காங்கே முற்றதும் காயமடைஞ்ச நிகழ்வுகள் ஒரு அதிர்ச்சிக்குள்ளான சம்பவமாகவே பார்க்கப்படுது. ஏன்னா